கிளிநொச்சி இயக்கச்சியில் உள்ள காணிகள் நில அளவை திணைக்களத்தினால் இன்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. தமது காணிகளை கையகப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக இயக்க கட்சி பகுதி காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் நில அளவை மேற்கொள்வதற்காக கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தினால் காணி உரிமையாளர்கள் இன்று காலை அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை அதிகாரிகளுக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. தமது பூர்வீக காணிகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இவை எங்கட பொதுமக்கள காணிகள்லாம் இருக்கணும்னா நாங்கள் எங்கே போயிருக்கிறது. அப்போ எங்களுக்கு என்ன கூடுதலான காணி இருக்குதோ இல்லாட்டி நாங்கள் வேறு இடங்களில் மாறி இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க ஒரு குடும்பத்தோட 4-5 குடும்பங்கள் இருந்து பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்குது. ஆன முறையில் எங்கட காணியை விட்டு தரம் கொண்டு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த காணி தான் தேவை. எங்களுக்கு காசு வேண்டாம், காசு தேவையில்லை. எங்களுக்கு காணி தான் வேணும். இது எங்களின் மூதாதையத்தை பரம்பரை சொத்து. 500 வருஷத்து காணி, 7வது சந்ததி தான் நான். அந்த முறையில் இந்த காணியை நான் விட சம்மதிக்கல. எனக்கு காசு தேவையும் இல்லை. அதில் இந்த காணியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு காசு வேண்டாம். இந்த காசை வச்சு கொண்டு வேறு காணி நாங்கள் வாங்கவும் இல்லை. நாங்கள் இதுவரை காலம் இந்த அரசாங்கம் கடைச்சி நாங்கள் புடுறோம் என்று சொல்லி இப்போ கடைசியாக எங்களுக்கு காணி சுவரிச்சு போட்டோம்னு சொல்லி அது ஒரு கடை தந்தப்போ நாங்கள் எல்லா இடமும் சரி பண்ணுறோம். 15 பேர் இருக்கோம். எங்களுக்கு இந்த காணி கட்டாயம் தேவையாக இருக்காங்க. 5-6 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த காணியை நாங்கள் வாங்கி விட்டது. நாங்கள் 2010ஆம் ஆண்டு மீள் குடியேற்றம் செய்த போது எங்களுக்கு இருக்க காணியில் 20 காணியில் இருந்து கொண்டு கேட்டு நாங்கள் இந்த காணியை இருக்கிற காணியில் நாங்கள் 4 குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். இந்த வாரம் 2011ஆம் ஆண்டு விடுறோம், 2012ஆம் ஆண்டு விடுறோம்னு சொல்லிடுவோம். போகிறதுக்கு எங்களுக்கு வேறு இடமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இதுக்கு பரிகாரமாக மாற்றி காணியோ இல்லையண்டா நஷ்டம் எங்களுக்கு வேண்டாம். காணி இருந்தால் தானே வீடு கட்டலாம். வியல் எங்களுக்கு சொன்னது இந்த காணியை நீங்கள் உள்ளுக்கு வரலாம் பார்க்கலாம்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் ரோட்டுக்கு போனாலே எங்களை திருப்பி விட்டுட்டு இந்த காணிக்கு வர வேண்டாம். அந்த குத்தியில் வினாலுக்கு போய் இருக்கிறதுக்கு எங்களை விட இல்லை. ராணுவம் எங்கள்கிட்ட ஒரு பேப்பர், வெறும் பேப்பரை கொண்டு வந்தால் இதில் சைன் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் சைன் வைக்க மாட்டோம்னு சொல்லி போட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எவ்வாறாயினும் காணிகளை அரசு உடைமையாக்குவதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.